மீன் வியாபாரியான தாய் கங்கம்மாள், முன்னாள் தீயணைப்பு வண்டி ஓட்டுநரான தந்தை மோகன் குமாரப்பா, இவர்களது மகள் கௌரி தற்போது எய்ம்ஸ் பல்கலைக்கழக மருத்துவ பட்டதாரி. வறுமையில் ஒரு பெண் கல்வி கனவை எட்ட முடியாதா? வாழ்வில் சாதித்து காட்ட முடியாதா? கல்வி என்ற ஒரே சொத்தை தன் மகளுக்கு கொடுக்க நினைத்து பல நிதி சவால்களுக்கு மத்தியில் பாடுபட்டனர் பினாங்கை சேர்ந்த இவரது பெற்றோர். மகளும் படித்துக் கொண்டே பல பகுதி தொழில்களை செய்து நிதி சேர்த்தார். சில நல்லுள்ளங்களும் உதவின. அதன் பயன் சமூக உருமாற்றத்திற்கான அடையாளமாக இன்று பெருமைப்படும் மருத்துவராகி உள்ளார் கௌரி. ஃபேமிலியோட லெவலை ஏத்துறதுக்காக அம்மா செஞ்ச பல தொழில்ல முதல் தொழில் வந்துட்டு ஒன் ஆஃப் த தொழில் அப்படின்னு சொல்லலாம், ஃபிஷ் மோங்கரா இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் விற்பாங்கல்ல, மீன் விற்பாங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல வந்துட்டு அம்மா ஒரு காலத்துல மீன் வித்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து அனுப்பி விடுவாங்க. லாட்ஸ் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இந்த மாதிரி கம்பெனிக்கு வேன் ஓட்டுறவங்க, தென் தங்களும் வித்திருக்காங்க. அப்பாவும் வியாபாரம் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படிப்படியா நிறைய விஷயங்கள் வந்து ஃபேமிலியே என்னோடையும் அக்காவுடைய எஜுகேஷனை சப்போர்ட் பண்றதுக்கும் அப்பாவும் அம்மாவும் நிறைய தொழில்ல ஈடுபட்டிருக்காங்க. தன் கனவுக்கு தானே பொறுப்பு. ஆக தானும் முழு உழைப்பை போட வேண்டும் என்றெண்ணிய கௌரியும் படிப்புக்கு மத்தியில் பெற்றோரின் சுமையை குறைக்க மலர் அலங்காரம், உணவு விநியோகம், கிராப் ஓட்டுதல் என பல்வேறான பகுதி நேர வேலைகளை செய்து பணம் சேர்த்துள்ளார். இப்படி இன்று 31வது வயதில் மாய்காவின் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் இருந்து MBBS பட்டம் பெற்றிருக்கிறார் இவர். ஒரு மருத்துவராக மட்டுமல்லாமல் பொது மருத்துவ விழிப்புணர்வை பரப்பும் தொண்டூழியராகவும் கிராமப்புற மாணவர்களுக்கு ஊந்துதலாகவும் கௌரி விளங்குகிறார். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், பிசினஸஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். என்னோட தெரிஞ்சிருச்சு கவர்மெண்ட்ல ஆப்ஷன் இல்லைன்னா ஸோ ப்ரைவேட்க்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்றது. ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப் ஃபைனான்ஷியலி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன்ல இறங்கினேன். பட் இன் அ வே ஐ நியூ தட் இந்த டைமா செய்யக்கூடிய விஷயம் வந்து இட்ஸ் நாட் கோன் பி சஃபிஷியன்ட் ஃபார் மீ டு சேஃப் அப் ஃபார் மை MBBS ஸ்டடீஸ் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஐ குவிட்டட் மை ஃபர்ஸ்ட் டிகிரி. ஸோ அது ரொம்ப ஒரு டஃப்பான ஜெர்னியா இருந்துச்சு. நிறைய பிஸ்னஸ், ஃப்ளாரிஸ்ட்ரி, இவெண்ட் டெக்கரேஷன் பிஸ்னஸ், கார் ரெண்டல், ஃபுட் டெலிவரி, கிராப், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் செஞ்சேன். அண்ட் as well as ஒரு கம்பெனிலையும் வந்து டேட்டா என்ட்ரி கிளர்க்கா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ ஆல் தி ஸ்டாஃப்ஸ் to save up for my studies, but it was not sufficient as well. Business manage பண்ணிக்கிட்டு வேலை, கிராப், like less than 1 hour, less than 2 ஹவர்ஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் தூங்கி ஏஞ்சிட்டு திருப்பி யூனிவர்சிட்டிக்கு டிராவல் பண்ணுவேன், கிளாஸஸ்க்கு டிராவல் பண்ணுவேன். தன்னுடைய வளர்ச்சிக்கு பெற்றோரோடு சேர்த்து எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கும் தக்க சமயத்தில் விக்னேஸ்வரனின் தலைமைத்துவத்தின் கீழ் தனக்கு MIED உபகார சம்பளம் கிடைக்கப்பெற்றதற்கும் நன்றி கூறுகிறார் இவர். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு MID லோன் வந்து கிடைச்சிச்சு. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் என்னோட ஃபைனல் இயர், தட் வாஸ் தி மோஸ்ட் கிரிட்டிக்கல் பார்ட். என்னோட PTPN லோன்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப் டு 4th இயர் வரைக்கும் என்னோட PTPN லோன்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தி 4th இயரோட பேலன்ஸ் அண்ட் த 5th இயர் வந்து ஃபுல்லி ஃபண்டட் பை ஸ்காலர்ஷிப்ஸ். மெயினா நம்மளோட MID ஸ்காலர்ஷிப் வந்து தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் மூலியமா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அபவுட் 30K கிட்ட வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் as well as நிறைய நல்லுள்ளங்கள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ நெவர் ஹேட் மச் எக்ஸ்போஜர் வித் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன். பட் தென் அவர் கூட இருந்தவங்க சிவசுப்ரமணியம் சாரா இருக்கட்டும், தென் டத்தஸ்ரீ செல்வகுமார், அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டா நிறைய பேர் வந்து தன்ஸ்ரீ கிட்டயோ பேசியிருக்காங்க, ஃபாலோ அப் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு பிள்ளை இருக்காங்க, அவங்க எப்படியாவது இதை படிக்க முடிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தன்ஸ்ரீ மூலியமா வந்த வேர்ட்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் தன்ஸ்ரீ வாஸ் வெரி ஹாப்பி when I graduated. ஸோ டெஃபினெட்லி தன்ஸ்ரீ மூலியமா தான் நான் அந்த பட்டத்தை வாங்கினேன். பட் ஐ டோன்ட் நோ இஃப் தன்ஸ்ரீ ரெக்கக்னைஸ்ட் மீ ஆன் த ஸ்டேஜ். பட் அதன் பிறகு வந்து என்னோட போட்டோஸ், வீடியோலாம் வந்து நான் அனுப்பி விட்டு லைக் when I say thank you, அந்த சார் வந்து சொன்னது அதுதான், லைக் தன்ஸ்ரீ இஸ் so happy for you and நீ வந்துட்டமா அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ். ஐ டெஃபினெட்லி felt very motivated. இத்தருணத்தில் தன் கல்விக்காக உறுதுணையாக இருந்த பிறரையும் நினைவு கூறுகிறார் இவர். எங்களை ஜலான் பார்வையா கோயில்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஃபண்டிங் கொடுத்திருந்தாங்க. அங்க சேர்ந்த சில கோயிலுக்கு எப்படி சொல்றது, கமிட்டில இருக்கிறவங்களும் கொடுத்தாங்க, கமிட்டில இல்லாதவங்களும் கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. தென் பினாங் சீஃப் மினிஸ்டர், 88 கேப்டன்ஸ்,
as well as ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு முடிஞ்ச பாட்டை எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இன்னைக்கு என்னுடைய எம்பிபிஎஸ் ஜேர்னி வந்து ஒரு முழுமை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வறுமை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான நிரந்தர தடையாக இருக்க முடியாது. தடைகளை தகர்த்தெறிய மனதிடத்தோடு ஒருவர் புறப்பட்டு விட்டால் காரியங்கள் கைகூடும். அதற்கு ஓர் உதாரண சிங்கப்பெண் தான் எய்ம்ஸ் பட்டதாரியான மருத்துவர் கௌரி. நம் சமூகத்தில் மேலும் பலர் கல்வி வழி வாழ்வில் முன்னேறுவதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு இவர். நாமும் வாழ்த்துவோம்.